Welcome to South India's largest waterfalls. வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம ஷிமோகாவோட KSRTC பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க சோனு மலை பெயர் இந்த காலை வேலையில் நம்ம ஜாக் ஃபால்ஸ் கிளம்பிட்டோங்க. ஷிமோகாவிலேருந்து ஜாக் ஃபால்ஸ் 110 கிலோமீட்ரு. கூகுள் மேப்பில் 3-4 மணி நேரம் காமிச்சிது. இங்கே கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் கவர்மெண்ட் பஸ் கிடைக்குமான்னு தெரியல. இங்கே போய் நம்ம செக் பண்ணுறோம். சாகரான்னு ஒரு இடத்துக்கு போய் மாறி போகணும்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போனால் ஸ்ட்ரைட்டாக ஜாக் ஃபால்ஸ்க்கே பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரில. நான் இங்கே போய் பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜாக் ஃபால்ஸ்க்கே டைரெக்டாக பஸ் கிடச்சிருக்குங்க. ஏன்னா பஸ் எடுக்கல, ஏறி உட்காந்தாச்சு. இது வந்து கார்வார் போகிற பஸ்ஸுங்க. 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 8:45 ஆச்சு. எப்படியோ ஒரு 12 மணி ஆயிடலாம் நம்ம ஜாக் ஃபால்ஸ் போகிறதுக்கு. சரி வாங்க, அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பித்து போயிட்டே இருப்போம். இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். ஆகுதுங்க. சாகரான்னு ஒரு இடம் ரீச் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ஸ்டாப் விட்ருக்காங்க. இன்னும் ஜாக் ஃபால்ஸுக்கு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஜேர்னியில் வந்திருக்கோம். இன்னும் 1 ஹவர் ஜேர்னி நமக்கு பாக்கி இருக்குது. இது வரைக்கும் ஜேர்னி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. நான் கூட காட் ரூட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் காட் ரூட் இல்லை. அப்புறம் எப்படி நம்ம ஃபால்ஸோட டாப் வியூக்கு போயிடும். ஃபால்ஸோட டாப் வியூனா யூஸ்வலாக அது ஹில்லு மேலே தான் இருக்கும். அதை தான் யோசித்தேன், காட் ரூட்டாக இல்லை, ஆனால் நம்ம ஃபால்ஸோட டாப் வியூக்கு போகிறோமே எப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பின்ன நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, கர்நாடகானாலே உயரமான மலைப்பகுதின்னு தான் அர்த்தமாமா. நேற்று நம்ம கொல்லூர்லேருந்து ஷிமோகா வந்தப்போ ஹில்லு ஏறினோம், ஆனால் இறங்க கிடையாது. ஏறினதுக்கு அப்புறமே பிளெயின்ஸ் வந்துருச்சு. உயரமான மலைப்பகுதியில் இருக்கிறனால தான் நமக்கு இந்த காட் ஸ்ட்ரெச் வரலன்னு நினைக்கிறேங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த ஹில்லோட டாப், அதாவது இந்த ஜாக் ஃபால்ஸோட டாப்புக்கே போயிடுவோம். சரி வாங்க, அப்படியே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஆரம்பிக்கலாம். இது வரைக்குமே ரொம்ப டெரிஃபிக்காக இருந்ததுங்க. நேற்று நம்ம வந்து ஒரு ரூட்டு தான். நேற்று நம்ம வந்து ரூட்டில் ஒரு இடத்துல 2ஆக பிரியும். அதில் நம்ம லெஃப்ட்டு போனால் கொல்லூர் போகிற ரோடு, ரைட்டு போனால் சாகர் போகிற ரோடுங்க. இப்போ நம்ம வந்து சாகர் போகிற ரோட்டில் தான் இருக்கோம். நேற்று வந்து ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஷிமோகாவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் அந்த பிரான்ச் பிரியுது. 2 பிரான்ச் பிரியுது. ஒரு பிரான்ச் கொல்லூர், ஒரு பிரான்ச் சாகருங்க. வெல்கம் டு சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். எஸ், ஜாக் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜேர்னி ஆயிருக்கு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எக்கச்சக்கமான பேர் ஜாக் ஃபால்ஸ் வந்தாங்க. பஸ்ஸு வந்து கார்வார் போகிற பஸ்ஸு, கோவா பார்ட்ரு. பட் ஆனால் ஜாக் ஃபால்ஸில் பாதி பேர் இறங்கிட்டாங்க. இப்போ பஸ்ஸு கார்வாருக்கு எம்டியாக தாங்க போகுது. நம்ம கூட 20-25 காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்தாங்க. எல்லாம் காலேஜை கட்டடிச்சிட்டு வந்தாங்களாம். கொஞ்சம் பேர்த்து கூட பேசினேன். காலேஜ் லீவான்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் காலேஜுக்கு லீவ் விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்ப பேர் வந்திருக்காங்க. இந்த மான்சூன் சீசன் கர்நாடகா மக்களின் ஃபேவரட் ஸ்பாட் ஜாக் ஃபால்ஸ் ஆட் இருக்குங்க. டிக்கெட் இருக்க மாட்டிருக்கு. வாங்க அப்படியே போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல ரொம்ப மிஸ்டாக இருக்குங்க. மணி 12 மணினா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மிஸ்டியாக ஃபாகியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். இடம் பாருங்களேன் எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக விழுந்துட்டு இருக்குங்க. டிக்கெட் வாங்கிட்டோம் 10 ரூபா தாங்க டிக்கெட்டு. நான் அந்த சாகரில் தான் சொன்னேன் இன்னும் காட் ரூட்டே வரல அப்படின்னு. சாகருக்கு அடுத்து ஒரு 30 கிலோமீட்டர் காட் ரூட் தாங்க. காட்டுனா நிறைய ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இல்லை, கீழே மேலே ஏறி இறங்குதுங்க. இந்த இடத்துல எல்லாம் கும்பலாக நின்றுருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஏதோ டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்காங்களாம், அதனால கேர்ஃபுல்லா இருக்கு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. மொத்தம் 4 ஃபால்ஸ் இருக்குங்களாம். ராஜா, ராணி, அந்த பக்கம் ரோரர் ராக்கெட்டுங்களா. ரோரர் ராக்கெட் மறைஞ்சிருச்சு. ராஜா தான் இருக்கிறதுலே பெரிய ஃபால்ஸ் தான். நம்ம வர்றப்ப நல்லா தெரிஞ்சதுங்க. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, ஒன்றும் தெரியல. ஃபைனலாக ஜாக் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. நம்ம வர்றப்போ கொஞ்சம் வியூ தெரிஞ்சுது. இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் தூரல் போட்டு நின்றுச்சு. மொத்தம் 4 ஃபால்ஸ் இருக்குங்களா. மொத்தம் 4 ஃபால்ஸ் இருக்குங்களா. என் பின்னாடி ஒரு 2 தெரியுது, அதுதான் ராஜா ராணிங்களா. அந்த பக்கம் சைடு ரோரர் ராக்கெட்னு 2 இருக்கான். வாங்க அப்படியே கீழே இறங்கி போய் பார்ப்போம். அங்கே பாருங்க, பயமே இல்லாமல் குரங்கெல்லாம் ரெடிட்டு இருக்கு. நமக்கு தான் பயமாக இருக்கு போல. வியூ செமங்க. அதிருந்தி பாகுந்தி சென்னாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபால்ஸ் கீழே விழுகிற இடத்துல ஒரு வீடு இருக்குங்க. கேமரா ஓகே ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல மிஸ்ட் போயிருச்சுங்க. இப்போ கிளியரா தெரியுது. மொத்தம் 4 ஃபால்ஸுங்க. இந்த இடத்துல 2, அங்க ஒன்று. ஒக்காமக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க. அட ஒக்காமக்கா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. சான்ஸே இல்லைங்க. வேற லெவல். இப்போதாங்க ஃபால்ஸ் தெரிஞ்சது, அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல மிஸ்ட் வந்துட்டும் போயிட்டுமாவே இருக்குங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறது ராக்கெட்டுங்க, பக்கத்தில் ரோரர், ராணி, ராஜா மறைஞ்சிருக்குங்க. ஸோ மொத்தம் 4 ஃபால்ஸ் இருக்கு. ராஜா, ராணி, ரோரரு, ராக்கெட்டு. வீடு இருக்குன்னு சொன்ன பாருங்க. கரெக்டாக ஃபால்ஸுக்கு நேர் மேலே வீடு இருக்கு. மறுபடியும் மிஸ்ட் கவர் ஆகுதுங்க. ஃபால்ஸ் மறைஞ்சிரும். செமையா இருக்குங்க. சூப்பர் வியூ இது. எப்படி வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டால் ஷிமோகா ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தீங்கன்னா ஷிமோகா வந்து வர்றது தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா ஷிமோகாவில் தான் எக்கச்சக்க நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. 2-3 ஆப்ஷன் இருக்குங்க. இன்னும் மேங்களூர், அப்புறம் ஹோனவர்லேருந்து வர்றது. 2 ட்ரெயினில் வந்தீங்கன்னா மைசூர்லேருந்து சரி, பெங்களூர்லேருந்து சரி, தலகுப்பாங்கிற இடத்துக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. தலகுப்பாலேருந்து இந்த ஜாக் ஃபால்ஸ் 20 கிலோமீட்டர் தான். பட் ஆனால் சரியான ப்ராப்பர் அக்காமடேஷன், ஸ்டே ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காதுங்க எங்கேயும். தலகுப்பாலையும் சரி, நான் வரும்போது சாகராங்கிற ஊரில் தான் ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்தேன். ஸோ தலகுப்பாலேருந்து சாகரா 20 கிலோமீட்டர்ஸு. ஒன்று நீங்கள் சாகராவில் தங்கலாம், பட் ஆனால்
அதுவுமே பெரிய சிட்டி இல்லை. ஸோ அதனால் ஷிமோகா வந்து வர்றது தான் பெஸ்ட்டுங்க என்ன கேட்டால். ஷிமோகாவிலேருந்து எக்கச்சக்க டைரக்ட் பஸ் இருக்குங்க. ஷிமோகாவுக்கு சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயினே இருக்குது. அங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டருங்க, 3 மணி நேரம். இந்த கார்வார் போகிற பஸ்ஸு, பத்கல் போகிற பஸ்ஸு, அந்த மாதிரி ஷிமோகாவிலேருந்து எக்கச்சக்கமான பஸ் இருக்குங்க. எல்லாம் ஜாக் ஃபால்ஸ் முன்னாடியே இறக்கி விட்றாங்க. ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தால் ஷிமோகாவிலேருந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வர்றது தான் பெஸ்ட்டுங்க. தாங்க இந்த மாதிரி ஒரு பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லைங்க. வேறு லெவல். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் நின்று இந்த வியூவை ரசிச்சுட்டு அப்படியே போய் ஷிமோகாக்கு பஸ் கிடச்சா ஷிமோகாங்க, இல்லைனா சாகருக்கு பஸ் கிடச்சா சாகர் போய் அங்கேருந்து ஷிமோகாக்கு போகலான் இருக்கேன். நான் இன்னொரு ஆப்ஷனை வச்சுருந்தேங்க. இப்போ மணி 12 தான் ஆகுது. இங்கேருந்து தலகுப்பா போயிட்டோம்னா 3 மணிக்கு நம்மளுக்கு ஷிமோகாக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த ஆப்ஷனும் வச்சுருந்தேன். பட் பார்ப்போம், ட்ரெயினில் போகிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா பஸ் ரூட் தான் இந்த இடத்துல செம்ம சீனிக்காக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷராவதி ரிவர் தாங்க ஜாக் ஃபால்ஸாக விழுகுது. இங்கேருந்து விழுந்து அப்படியே ஹோனவர் பள்ளியே அரேபியன் சீல கடலில் கலக்குதுங்க. செமையாக இருக்குல்ல, செம மழை போல். இதுதான் 3rd ஹையஸ்ட் ஃபால்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் 2 ஃபால்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயில் ஒரு ஃபால்ஸ் இருக்கான். அந்த பேர் எனக்கு வாயில் நுழையில, நான் கீழே போடுறேன் பாருங்கள். 2வது தூத் சாகருங்க. நம்ம பார்க்குற இந்த ஃபால்ஸ் தான் கடல் மட்டத்துலேருந்து 853 அடி உயரத்துலேருந்து கீழே விழுகுதுங்க. ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்கங்க. அது போக நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே ஏதோ டூரிஸ்ட் அம்யூனிட்டிஸ் சென்டர் மாதிரி எதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் உள்ளே நடந்து வந்தால் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அப்படியே போய் லஞ்சை முடிச்சுட்டு நம்ம பஸ் ஏற வேண்டியது தான். கர்நாடகா டூரிசமோட ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டலு கர்நாடகா டூரிசம் ரன் பண்ணுற ஹோட்டலுங்க. ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, ஜூஸ் மட்டும்தான் இருந்தது. ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி ஆரம்பிச்சாச்சுங்க. அது வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு கூட ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரில. ஹோட்டல் கம் ரெஸ்டாரண்ட் 2 சேர்ந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நீங்கள் எதுக்கும் ஆன்லைனில் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு இங்கேருந்து ஷிமோகாவுக்கு டைரெக்டாக ப்ரைவேட் பஸ் இருக்காங்கங்க. இப்போ தான் கேட்டேன். ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு, அந்த ஓனர் தான் இங்கே இருக்கார். இங்கேருந்து சைட் சீயிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் சொன்னார் நம்ம கடை பக்கத்தில் இருக்குது, போய் சாப்பிட்னா சாப்பிட்டாங்க, அதுக்குள்ளே பஸ் வந்துருந்தாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்றுட்டுருக்கேங்க. ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு வந்துச்சுங்க, சாகரா போகிற பஸ்ஸு. ஒரு 1.5 தாங்க ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சாகரா பஸ்லேயே ஏறிட்டேங்க. சாகரா போய் ஷிமோகா போகலான் இருக்கேன். ரெண்டரைக்கு சாகரா ரீச் ஆனவங்க. இறங்கினோடனே ஒரு பஸ் நின்று இருந்தது ஷிமோகாவுக்கு. அதில் ஏறினோம். 4 மணிக்கு நம்ம ஷிமோகா வந்துட்டோங்க. நீங்கள் ஷிமோகாவிலேருந்து ஜாக் ஃபால்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, பச்சை கலர் வண்டி 9th பிளாட்ஃபார்ம் 10th பிளாட்ஃபார்மில் நிற்கும். பச்சை கலர் வண்டிக்கு தான் மல்நாடுன்னு சொல்லப்படுற அந்த நார்த் வெஸ்ட் கர்நாடகாவுக்கு போகும். அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த கோகர்ணா, கார்வார், உடுப்பி, கொல்லூர், அப்புறம் நம்ம போகிற ஜாக் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ 9th and 10th பிளாட்ஃபார்மில் பச்சை கலர் வண்டின்னு இருந்தால் அதில் ஏறிடுங்க. அது கட்டாயம் ஜாக் ஃபால்ஸ் போகும். சிகப்பு கலர் வண்டி நின்றுதுன்னா அது வந்துட்டு ஒன்று சாகரா வரைக்கும் தான் போகும். இப்போ நம்ம வந்தோம்ல, நம்ம ஜாக் ஃபால்ஸ்லேருந்து ஏறின வண்டியும் ரெட் கலர் வண்டி தான்.
சாகரில் வந்து இறங்கி அங்கேருந்து ஏறின வண்டி ரெட் கலர் வண்டி தான். ஸோ நம்ம நேற்று அங்கேருந்து வரும்போது ஏறின வண்டியும் க்ரீன் கலர் வண்டி, ஷிமோகாவிலேருந்து கொல்லூர்லேருந்து ஷிமோகா வர்றக்கு ஏறின வண்டியும் வந்துட்டு க்ரீன் கலர் வண்டி, இன்றைக்கி காலையில் நம்ம ஜாக் ஃபால்ஸ் போகிறக்கு ஏறின வண்டியும் க்ரீன் கலர் வண்டி. ஸோ க்ரீன் கலர் பஸ் தான் இதில் கீ. இன்னொன்று, நீங்கள் வர்ற டைமுக்கு டைரக்ட் பஸ் இல்லைன்னா பேனிக் ஆக வேண்டாம். இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஷிமோகாவோட ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் அங்கே போய் கூட ஏதாவது பஸ் இருந்தால் ஏறி போய்க்கலாம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம். கேஎஸ்ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் ஒட்டியே தான் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வட்டா பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.